Hello guys, I'm Govardhani Tara Singh. You guys can call me Tara. Yeah. Let's introduce myself. Like reintroduce to YouTube. நிறைய பேர் வந்துட்டு நியூவா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அண்ட் கமெண்ட் செஷன்ல நான் என்ன பண்றேன், என்ன எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றேன், எப்படி வந்துட்டு என்னோட ஜாப் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதான் குயிக்கா ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் ஆக்சுவலா நான் வந்துட்டு பிஇ கிராஜுவேட் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2022 பாஸ்ட் அவுட். கோயம்புத்தூர்ல படிச்சேன். காலேஜ் நேம் அப்புறமா சொல்றேன். ஓகே. அண்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ ஆக்சுவலா ஒரு ஜாப் போயிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் அ லைக் வாட் ஐ வாண்டட் டு டூ. இட்ஸ் லைக் எனக்கு இப்போதைக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்க்கு ஆஃபீஸ் டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 8 to 5. யா யா 8 to 5 அண்ட் சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும். இட்ஸ் ஹார்டா? யா இட்ஸ் ஹார்ட். ஓகே. அண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். யா அஃப்கோர்ஸ். என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா கேட் 2027, கேட் 2026 எழுதிட்டு இருந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் கேட் 2026 தென். ஆக்சுவலா ஒரு 6, 7 நாட் 8 months வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். யா ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்டில் 2 பேப்பர் அட்டென்ட் பண்ணேன். ஒன்று வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் கைஸ் பாஸ் கூட பண்ணல. யா யூ ஹியர் மீ ரைட். 8 months ப்ரிப்பேர் பண்ணேன், பாஸ் பண்ணல. ஓகே, ஃபார் environmental engineering, yeah, I did pretty well. பட் ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. வேலை வேணும், பிஎஸ்யூஸ் வேணும், ஜாப் வேணும், காசு வேணும். யா ஸோ லெட்ஸ் ட்ரை அகைன். அதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்? கேட் 2027. லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணேன். ஏஐ போஸ்ட்டுக்கு எழுதினேன். கொஞ்சம் ரேங்க் வந்துச்சு, போஸ்டிங் கொஞ்சம் அதிகமா இருந்துருச்சு. ரேங்க் 3000 சம்திங். போஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 1700 சம்திங். யா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ யா லெட்ஸ் ட்ரை அகைன். கொஞ்சம் காமெடியா இருக்கா இல்ல சோகமா இருக்கா எனக்கே தெரியல. ஓகே, எஸ்எஸ்சி எழுதினேன். ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை ப்ரோ. ஸோ சும்மா அட்டென்ட் பண்ணேன். இப்போ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு May 1 ஆஃபீஸ் லீவு. அதான் வீடியோ. May 3 வந்துட்டு ஹெச்பிசிஎல் எக்ஸாம் இருக்கு. லெட்ஸ் டு இட். ஹெச்பிசிஎல் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணல, கேட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சேம் கைஸ், டிஎன்பிஎஸ்சியும் சரி, அதுக்காக தனியா ப்ரிப்பேர் பண்ணல, கேட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன். பட் எழுதுவேன். ஹெச்பிசிஎலும் அப்படிதான் எழுதுவேன். ஒரு காமன் திங் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்போ சிவிலுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் பேப்பருக்காக. என்வரான்மெண்டல் கண்டிப்பா அகைன் அட்டன் பண்ணுவேன். ஓகே. சோ கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கேட் மட்டும் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் கேட்டீங்க, எப்படி ஒரே டைம்ல 3 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, எப்படி மெயின்டைன் பண்றீங்க, லைக் எப்படி கவர் பண்றீங்க போர்ஷன்ஸ்லாம், அந்த மாதிரி கேட்டீங்க. நோ, ஒரே டைம்ல 3 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுலாம் இல்லடா. இட்ஸ் லைக் நான் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். கேட் 2027 அதுதான் மெயின் கோல். ஆனா ஒரு 3 எக்ஸாம்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்கிற லிஸ்ட்ல வச்சிருக்கேன். டிஎன்பிஎஸ்சியோ லைக் சிவில் ஓரியன்டா, சிவில் இன்ஜினியரிங் ஏஇக்கு அண்ட் எஸ்எஸ்சி. ஹெச்பிசிஎல் அட்டன் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக அப்ளை பண்ணது. இன்னொன்னு வந்துட்டு இஸ்ரோ. ஓகே, இந்த எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன். யூ நோ வாட், யூபிஎஸ்சி கூட அட்டன் பண்ணியிருக்கேன், லைக் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஐ வாண்ட் ஜஸ்ட் அட்டன். வை நாட்? ஸோ டீட்டெயிலா என்னுடைய ஸ்கெடியூல் பார்த்துடலாமா? ஓகே, மார்னிங் பொய் சொல்ல வேண்டாம், 5க்கு தான் எழுந்திருப்பேன். 5 o'clock. தென்
ஆக்சுவலா எனக்கு வீட்ல இருந்து 7க்கு கிளம்பணும். 8க்கு பஞ்ச் வைக்கணும். ஸோ 5க்கு வேக்கப் 5 to 6 5 to 5:30 அப்படி இப்படி லைக் ஸ்லோ மார்னிங். எழுந்துச்சு பொறுமையா பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு 5:30 to 6 ஃபார்முலாஸ் படிப்பேன். ஜஸ்ட் மேக்ஸ் ஃபார்முலாஸ், சம் எஸ்ஓஎம் ஃபார்முலாஸ் மட்டும்தான் படிப்பேன். வேற எதுவுமே படிக்க மாட்டேன். ஃபார்முலாஸ் மட்டும்தான். தென் 6 to 6:30 குக் பண்ணுவேன். டயட்ல இருக்க மாதிரி தெரியாது. பட் ஸ்டில் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். டயட் மெயின்டைன் பண்ணும். அம்மாவை குக் பண்ண சொன்னா நிறையா யூனோ ஆயில் போட்டுறாங்க. எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ 5:30 to 6 ரிவிஷன், ஸ்மால் ரிவிஷன் ஃபார்முலாஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு 6 to 6:30 குக்கிங், 6:30 to 7 சாப்பிட்டு கிளம்பிடுவேன். நெக்ஸ்ட் 8 to 5 ஆஃபீஸ். அப்பப்போ பிரேக் கிடைக்கும். சும்மா இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கான ஐடியாஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். வேற எதுவும் பெருசா பண்ண முடியாது. நிறைய ஒர்க் இருக்கும். ஃபோன் அலோடு இல்ல. ஃபோன் அலௌடு இருக்கு. நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. லைக் தட். அந்த மாதிரி. ஓகே. லஞ்ச் அங்கேயே முடிச்சிருவேன். நான் கொஞ்சம் சிக்கனு இல்லைன்னா எக் மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 6க்கு வீட்டுக்கு ரீச் ஆவேன். சம்டைம்ஸ் 6:20 அந்த மாதிரி ஆயிடும். ஆஃப்டர் தட் 7 to 8 ஜிம். ஜிம்மு 7 to 8 தான் போயிட்டு இருக்கேன். பட் ஒன் ஆர் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைமிங்க எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. தென் வீட்டுக்கு வருவேன், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 9, 10, 11 3 hours. அதுல 1 hour வந்துட்டு எப்படியா இருந்தாலும் யூடியூப் லைவ் போட்டுருவேன். ஜஸ்ட் வாண்டா கனெக்ட் வித் யூ கைஸ். அவ்வளவுதான். கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஸோ 1 hour டெய்லி லைவ் போட்டா கொஞ்சம் ஆக்சுவலா அதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு ரெகுலரா படிக்கிறதுக்கு. இட்ஸ் லைக் உங்க கூட எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க லைவ் போடலனா. ஒரு நாள் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் லைக் கமெண்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பிரிட்டி மச் யூஸ்ஃபுல் ஃபார் மை. ஸோ கண்டிப்பா லைவ் போடுவேன். அண்ட் அவ்வளவுதான் நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? பை பை.